இப்போ உங்களுக்கு புலவர்களின் கர்வம் அப்படிங்கிற கதையை சொல்கிறேன். சோழமன்னுடைய அரண்மனை சபையில் நிறைய புலவர்கள் இருப்பாங்க. எல்லாத்துலேயும் பல வகை பாஷையிலையும் பல மொழியிலையும் உள்ள புலவர்கள் இருப்பாங்க. அவங்களுக்கு ஒரு பெருமை என்னென்னா, ஒவ்வொருத்தரும் தங்கள் தான் பெருமை, தற்பெருமை. நாம தான் கட்டிக்காரன், அதில் நான் கட்டிக்காரன், இதில் நான் கட்டிக்காரன், நான் கவிதை எழுத கட்டிக்காரன், நான் செய்யல், அப்படி ஒருத்தர் பெருமை விட்டுருக்கும்போது அந்த அரசபைக்கு ஔவையார் வருவா. ஔவையார் வரக்குள்ள இவங்கெல்லாம் பெருமை பேசிட்டு இருக்கல, அவங்கெல்லாம் சொல்லுவா, எல்லாரும் இவ்வளோ பெருமையாக பேசுகிறீங்களே, உட்காருங்க நான் சொல்கிறேன், நீங்கள் எது இந்த பெருமைப்படுற நீங்கள்லாம் இதை செய்ய முடியுமா அப்படின்னு சொல்லுங்கன்னு சொல்லிட்டு சொல்லுவா. ஒரு கரையான் புத்து மாதிரி ஒரு கரையான் புத்து மாதிரி உங்களால் செய்ய முடியுமா? கரையான் புத்து எப்படி ஒரு சின்ன அணு மாதிரி இருக்குது, ஒரு நசுக்கா செத்து போயிடும். அப்படிப்பட்ட கரையான் அடுக்கடுக்கா கோபுரம் மாதிரி பெரிய குட்டை கட்டிடுது. அந்த மாதிரி ஒரு திறமை உங்களுக்கு உண்டான்னு கேட்பா. எல்லாரும் அப்படியே முடிப்பாங்க. சரி, அது விடுங்க. ஒரு தூக்கணாங்குருவி ஒரு அழகை வச்சுட்டு அழகழகாக கூடு கட்டுது. அது முட்டை விடுறதுக்கு ஒரு அறை, குஞ்சு பொறிக்கிறதுக்கு ஒரு அறை, அப்புறம் தண்ணியோ மழை தண்ணியோ எதிரிகளை வராமல் இருக்கிறதுக்காக, மற்ற எந்த அபாயங்கள் வராமல் இருக்காக ஒரு கிளையில தொங்குற மாதிரி ஒரு கூடு கட்டுது. அது மாதிரி திறமை உங்கள்ட்ட உண்டா அப்படின்னு கேட்குறான். அதான் இல்லை, எங்கள்ட்ட அந்த திறமை கிடையாதுன்னு. அப்போ நீங்கள் உங்களோட நான் தான் பெரியங்கிற கர்வத்தை நிப்பாட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த இன்னொன்று சொல்லுவா. வெட்டுக்கால் பூச்சி இருக்குதா, அது தான் வாயிலோட எச்சால தன்னை சுற்றி பெரிய பெரிய சிலைகள் வலை கட்டுது. அந்த வலையில் அது எந்த இறைச்சா அது போகாது, அதை தேடி வர இறையாவை தானாக பிடிச்சி சாப்பிடுது. அது மாதிரி ஒரு திறமை உங்களுக்கு உண்டா, அப்படி உங்களால் முடியுமா அப்படின்னு கேட்பா. எல்லாரும் வெக்கப்பட்டு தலையை குஞ்சுவாங்க. அப்புறம் இன்னொன்று சொல்கிறேன். தேடி பூச்சிகள் இருக்குதுல்ல, தேன் பூ எங்கே இருக்குதுன்னு வாசனையாலே பல மைல் கடந்து தேனை தங்களுடைய சின்ன சின்ன இதால் இந்த உறிஞ்சி இருக்குல்ல, அந்த தேன் உறிஞ்சி எடுத்து வந்து சேர்க்குது, துளியாக சேர்க்குது. அதை சேர்த்து அது சிந்தாமல் இருக்கிறதுக்கு, அது செதறாமல் இருக்கிறதுக்காக அழகழகாக கூடு கட்டுது. அந்த மாதிரி கூடு மாதிரி ஒரு தேன் பூச்சி மாதிரி ஒரு கூடு கட்ட உங்களால் முடியுமா அப்படின்னு கேட்டோன்னே எல்லா பிள்ளைகளும் நாங்கள் யாருமே கெட்டிக்காரங்க இல்லை, நாங்கள் யாரும் அவ்வளோ திறமையானவங்க இல்லை, ஒத்துக்கிறோம், எங்களுடைய கர்வத்தையும் எங்களுடைய ஆணவத்தையும் நாங்கள் இனிமேல் பட மாட்டோம் சொல்லி அவையாட்ட மன்னிப்பு வைப்பாங்க.